திருச்செந்தூரில் விண்ணை முட்டும் அளவிற்கு ஒலித்த அரோகரா முழக்கம். தமிழரை முருகனுக்கு தமிழில் நடந்த நன்னீராட்டு பெருவிழா. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா 15 ஆண்டுகளுக்கு பின் இன்று நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த ஜூலை 1ஆம் தேதி மாலை முதல் கால யாகசாலை பூஜைகள் நடந்து வருகிறது. முருகருக்கு ராஜகோபுர வாசல் அருகில் 8000 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைக்கப்பட்டு 76 குண்டங்களில் சுமார் 400 கும்பங்கள் வைத்து காலை மாலை வேளைகளில் பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த அனைத்து பூஜைகளும் தமிழில் நடைபெற்று வருவதுதான் தற்போது பேசுபொருளாகி உள்ளது. அதோடு இன்று குடமுழுக்கு விழாவில் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற முழக்கம் விண்ணை முட்டும் அளவுக்கு ஒலித்தது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் இதற்காக தான் பல மாதங்களாக போராடி வந்தார். அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக தான் தற்போது திருச்செந்தூர் கோவிலில் தமிழ் மந்திரங்கள் முழங்க அரோகரா என்ற முழக்கத்துடன் நன்னீராட்டு விழா மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தாமல் வேற்று மொழியான சமஸ்கிருதத்தில் எதற்காக குடமுழுக்கு நடத்த வேண்டும் என போராட்டம் நடத்திய சீமான், தமிழில் குடமுழுக்கு நடக்கவில்லை என்றால் திருச்செந்தூர் கோவிலை முற்றுகையிட்டு தமிழ் மந்திரம் முழங்க வைத்து குடமுழுக்கை நடத்தி வைப்போம் என சவால் விடுத்திருந்தார். அதோடு தமிழில் குடமுழுக்கு இல்லையில் திராவிடத்திற்கு தலைமுழுக்கு என எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். மேலும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் திருச்செந்தூர் கோவிலில் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் குடமுழுக்கு நடைபெறும் என அறிவித்திருந்தார். அதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் தற்போது குடமுழுக்கானது தமிழிலேயே நடந்து முடிந்திருக்கிறது. அதோடு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழிலேயே குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்றும் திருமுறை, திருப்புகழ், 64 போதுவார்கள் பூஜை உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளும் தமிழில் தான் நடத்த வேண்டும் என மதுரை கிளை அமர்வு உயர் நீதிமன்றமும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்துதான் தற்போது சீமானை வேண்டுமானாலும் புறக்கணிக்கலாம், ஆனால் அவர் முன்வைக்கும் அரசியலை புறக்கணிக்க முடியாது என்பதற்கு ஏற்ப தற்போது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடைபெற்று உள்ளது. அரோகரா என்ற முழக்கம் திருச்செந்தூர் முழுவதும் ஒலிப்பதை கேட்க மெய் சிலிர்க்கிறது என பக்தர்கள் பரவசத்தோடு தமிழ் கடவுள் முருகனை வழிபாடு செய்து வருகின்றனர்.